Good morning students. Today we are going to see about formation of dinucleotides and polynucleotides. So last class la நம்ம DNA oda structure la nucleotides, nucleosides பத்தி சொல்லிருக்கேன். அதுக்கு அடுத்து DNA oda nitrogenous bases என்ன இருக்கும் and RNA oda nitrogenous bases என்ன இருக்குன்னு பார்த்தோம். So dinucleotide formation எப்படி இருக்கும்? Polynucleotides சொல்லும்போது two nucleotides join to form dinucleotide. So two nucleotides join to form what means dinucleotides that are linked through 3' and 5' phosphodiester linkage by condensation process between phosphate of one group of one with sugar of other sugar. Okay, so ரெண்டு நியூக்ளியோடைடு இணையற வந்து பார்த்தனா பாஸ்பேட் மூலமா இந்த பாஸ்போடைஎஸ்டர் லிங்கேஜ் மூலமா இணையதுன்னு சொல்லிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டைநியூக்ளியோடைட் ஃபார்மேஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே தெரியும் நியூக்ளியோடைட் மீன்ஸ் வாட் இஸ் நியூக்ளியோடைட் மீன்ஸ் ரிபோ சுகர் ப்ளஸ் பாஸ்பேட் அண்ட் நைட்ரஜன் பேசஸ் கால் நியூக்ளியோடைட்ஸ். இந்த ரெண்டு நியூக்ளியோடைட்ஸும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 3' இது வந்து 3' ஓகே 3' ஆஃப் பாஸ்போடைஎஸ்டர் லிங்கேஜ் ஆஃப் another 5' ஓகே. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா பாஸ்போடைஎஸ்டர் லிங்கேஜ் மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டைநியூக்ளியோடைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இதே வந்து மெனி டைம்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபார்மேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லுவீங்க பாலிநியூக்ளியோடைட்ஸ். ஓகே, ஸோ பாருங்கள் இதுதான் வந்து டிஎன்ஏ டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர்லாம் உங்களுக்கு 3' ப்ரைம் எண்ட். ஓகே, இது 3' ப்ரைம் எண்ட் சொல்லுவாங்க, இது 5'. அதே வந்து பார்த்தோன்னா ஆப்போசிட்டில் உங்களுக்கு 3' 5'. ஓகே, உங்களுக்கு இதான் வந்து பார்த்தோன்னா டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர். இடையில இருக்கிறது வந்து நைட்ரஜனஸ் பேசஸ். இந்த பேக் போனில் உங்களுக்கு என்ன லிங்க் ஆனால் பாஸ்பேட். ஓகே, ஸோ ரிபோ சுகர் ப்ளஸ் பாஸ்பேட் அண்ட் நைட்ரஜனஸ் பேசஸ் இஸ் கால்ட் அஸ் வாட் மீன்ஸ் டிஎன்ஏன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு நியூக்ளியோடைட்ஸும் வந்து பார்த்தோன்னா லிங்க்ட் பை வாட் மீன்ஸ் பாஸ்போடைஎஸ்டர் லிங்கேஜ். ஓகே, ஸோ அடுத்தது டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். நியூக்ளியோசைட் நியூக்ளியோடைட் சொல்லும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நியூக்ளியோசைட்னா தட் இஸ் கம்பைனிங் ஆஃப் base and sugar, nitrogen base plus sugar na nucleoside. Okay, nucleotides na that is a nucleoside plus phosphoric acid. Nucleoside na உங்களுக்கு தெரியும் nitrogenous bases sugar plus phosphate எல்லாம் சேர்ந்தா தான் nucleotides. இதோட எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சிம்பிளாக ஜெனரலாக கொடுத்துருக்காங்க. எங்கள் அடினோசின்னா எங்கள் அடினிலிக் ஆசிட்னு சொல்லணும். ஓகே, இங்கே உங்களுக்கு ஃபார்மேஷன்ஸ் நடந்திருக்குன்னு அர்த்தம். அடினைன் ப்ளஸ் ரிபோஸ், ஏன்னா ரிபோ சுகர் மட்டும் தான் இருக்குது. இங்கே பாஸ்பரிக் ஆசிட்னால அடினோசின் ப்ளஸ் பாஸ்பரிக் ஆசிட். கோனோசின்னா கோனைன் ப்ளஸ் ரிபோஸ்ன்னு சொல்லணும். இங்கே கியோனோசின் ப்ளஸ் பாஸ்பரிக் ஆசிட்னா கியோனலிக் ஆசிட். இங்கே சைட்டிடின் சொல்லும்போது சைட்டோசின் ப்ளஸ் ரிபோஸ். இங்கே சைக்ளிக் ஆசிட் சொல்லும்போது சைட்டிடின் ப்ளஸ் பாஸ்பரிக் ஆசிட். டிஆக்சி தைமிடின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தைமின் ப்ளஸ் டிஆக்சி ரிபோஸ். இங்கே யூரிடிலிக் ஆசிட் சொல்லும்போது யூரின் ப்ளஸ் பாஸ்பரிக் ஆசிட். ஓகே, உங்களுக்கு அடினிலிக் ஆசிட், கவுனிலிக் ஆசிட், சைட்டிலிக் ஆசிட், அதாவது பார்த்தீங்கன்னா அது சைட்டோசின் தான் சைட்டிலிக் ஆசிட் அண்ட் யூரிடிலிக் ஆசிட். ஓகே, இங்கே ரிபோ சுகர் மட்டும் தான் இருக்கும். இங்கே எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு பாஸ்பரிக் ஆசிட் இருக்கும். இதான் நியூக்ளியோடைட்ஸ். ஓகே, அடுத்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ வாட்சன் அண்ட் கிரிக் ஷேர் த நோபல் பிரைஸ் இன் 1962 ஃபார் their discovery along with Morris Wilkins who had produced the crystallography data supporting the model. ஸோ கிறிஸ்டலோகிராஃபி எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது எதுக்காகனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அட்டாமிக் மாலிகுல்ஸ் தட் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிறிஸ்டல்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு 3 dimensional ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஓகே, அது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மெனி பயாலஜிக்கல் மாலிகுல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன்ஸோ இல்லை நியூக்ளிக் ஆசிட்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா டிஸ்கவர் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி டேட்டா வந்து பயன்படுத்துவாங்க. ஓகே, இதுதான் வந்து டிஎன்ஏல வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த டிஎன்ஏட அமைப்பு வந்து பார்த்தோன்னா எக்ஸ் கதிர்கள் படிக வரைகளின் தகவல்களை பயன்படுத்தி டிஎன்ஏ வந்து மாதிரியை ஃபர்ஸ்ட் வாட்சன் அண்ட் கிரீக் வந்து பார்த்தோன்னா அவர் கூட யார் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது உறுதுணை யார் இருந்ததுன்னா அதாவது பார்த்தோன்னா மோரிஸ் வில்கின்ஸ். ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோபல் பிரைஸ் கிடைச்சதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அதாவது வாட்சன் அண்ட் கிரீக் கூட யார் ஷேர் பண்ணதுன்னா அதாவது மோரிஸ் வில்கின்ஸ் அவரும் சேர்ந்து த எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபிக் டேட்டா வந்து சப்போர்ட்டிங் த மாடல்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது ரோஸ்லின் ஃப்ராங்க்லின் வந்து 1920 to 1958 had earlier produced the first clear crystallography evidence. இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி எவிடன்ஸ் இவர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, இவர் தான் இந்த சான்றினை வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்குனார் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு தான் நோபல் பிரைஸ் கிடைச்சது. இவர் வந்து எவிடன்ஸ் கிறிஸ்டலோகிராஃபி எவிடன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு ஃபார் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர், ரோஸ்லின் ஃப்ராங்க்லின். ஓகே, ஸோ அடுத்து ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக் ஆஃப் கேவெண்டிஷ் லேபரட்டரி இன் கேம்பிரிட்ஜ் பில்ட் எ
scale model of double helical structure of DNA. இவங்க தான் அந்த மாடல் வந்து double helical structure வந்து பார்த்தனா பில்ட் பண்ணாங்க, which is the most prevalent form of DNA. okay, the B DNA ன்னு சொல்றாங்க. B form of DNA ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு A type இல்ல Z type of DNA இருக்கு, இதை வந்து B form of DNA சொல்றாங்க. This is the secondary structure of DNA. okay, so B DNA, Z form of DNA, A DNA சொல்லும்போது பார்த்தனா ஒவ்வொருத்தலையும் வந்து பார்த்தனா பேஸ் பேஸ் வந்து மாறும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு நியூக்ளியோடைட்ஸில் வந்து பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஎன்ஏ ஜீனில் வந்து 10 நியூக்ளியோடைட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பேஸ் பஸ் வந்து 10 இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பி ஃபார்ம் டிஎன்ஏல வேரிஸ் ஆகும். ஓகே, அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பி ஃபார்ம் டிஎன்ஏ வந்து பார்த்தோன்னா இட் இஸ் ரன் இன் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து பார்த்தோன்னா அந்த டிஎன்ஏ ஹெலிகல் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு ட்விஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரன் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். அப்போ டிஃப்ரென்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு டிஎன்ஏ வந்து டிஃப்ரென்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்காங்க. இது மோஸ்ட்லி செகண்டரி ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, as proposed of James Watson and Francis Crick, DNA consists of right-handed double helix, right-handed orientation. okay, so as two helical polynucleotide chains that are coiled around a common axis. for example இதே இங்கே பாருங்கள், இங்கே டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் சொல்லும்போது பாருங்கள். ஸோ இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்ஏ ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர், இதுதான் டிஎன்ஏ ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர், உங்களுக்கு டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். this DNA double helical structure வந்து பார்த்தோன்னா it is coiled around a common axis. okay, central axisல உங்களுக்கு double helical structure வந்து பார்த்தோன்னா right handed orientation உங்களுக்கு ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. okay, and to form right handed orientation forms, that is what type of DNA சொல்லணும், B form DNA சொல்லணும். and the coils are held together by hydrogen bonds. okay, so பார்த்தோன்னா உங்களுக்கு these coils are held together by hydrogen bonds which occurs between complementary pairs of nitrogenous bases. ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் இருக்குன்னா இங்கே அடினைன், கவுனின், சைட்டோசின், தைமின் அப்படி இருக்குன்னா இது எல்லாம் வந்து பார்த்தோன்னா எது கூட லிங்க் ஆயிருக்குன்னா ஹைட்ரஜன் பாண்ட் கூட லிங்க் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, between the complementary pairs. so the sugar is called as a deoxyribose sugar because there is no hydroxyl group at a position 2. adenine, thymine base pairs are 2 hydrogen bonds. so adenine, thymine, for example adenine, thymine வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை hydrogen bonds உள்ள லிங்க் இருக்குன்னா 2 hydrogen bonds. and guanine, cytosine சொல்ற nitrogen base pairs வந்து 3 hydrogen bonds. okay, and as published by Erwin Chargaff rules. Erwin Chargaff வந்து சில ரூல்ஸ் வந்து கொடுத்திருக்காரு in 1949. a purine pairs with a pyrimidine and vice versa. purine வந்து பார்த்தீங்கன்னா pairs with what, pyrimidine and vice versa. so adenine always pairs with thymine. adenine எப்பயுமே எது கூட பேர் ஆகும்னா thymine. okay, by double bond. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு முன்னாடி இங்கே சொல்லும்போது adenine thymine base pairs with 2 hydrogen bond சொல்லியிருக்கேன். இங்கே adenine always pairs with thymine by double bond and guanine always pairs with cytosine with a triple bond. okay, 3 hydrogen bondsனால உங்களுக்கு லிங்க் ஆயிருக்கும். so Erwin Chargaff rule இதுதான். purine is always pairs with what means pyrimidine, pyrimidine always pairs with purine, அதான் vice versa ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த டாபிக் மூலமாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்ஸ் கிரிக் வந்து பார்த்தோன்னா அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது. அதை எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி மூலமாக கிடைச்சதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தெளிவான ஒரு படிக நிலையை வந்து பார்த்தோன்னா இந்த டிஎன்ஏ ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து அந்த எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி மூலமாக வந்து ரோஸ்லின் ஃப்ராங்க்லின் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் பட் ஜேம்ஸ் அண்ட் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக் தான் அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது பிகாஸ் he only that is a built a scale model of double helical structure of DNA ன்னு சொல்லியிருக்காங்க. and he called as a B form of DNA. okay, because it is a right handed orientation சொல்லியிருக்காங்க. இல்லை but it is also run in opposite direction because different in structure. okay, base pairs மாறி இருக்கும். for example வந்து பார்த்தோன்னா B form of DNA வந்து 10 base pairs இருக்கும். எத்தனை பேஸ் பஸ், 10 பேஸ் பஸ். உங்களுக்கு ஏடிஎன்ஏன்னு சொல்லும்போது இசட்டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பஸ் வந்து மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரைட் ஹேண்டட் ஓரியன்டேஷன்ஸ். ஓகே, ரைட் ஹேண்டட் ஓரியன்டேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடினைன், குவானின், பியூரின் அண்ட் தைமின் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் மூலம் லிங்க் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எது கூட பேர் ஆகும், அடினைன் ஆல்வேஸ் பேஸ் வித் தைமின் அண்ட் குவானின் ஆல்வேஸ் பேஸ் வித் சைட்டோசின் வித் 2 and 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். okay, so உங்களுக்கு introductions மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. so who discovered and what about the nitrogenous bases which is present in helical structure of DNA.